கல்யாண பூசணிக்காய். வள்ளலார் சொன்ன கல்யாண பூசணிக்காய்னா இந்த மாதிரி சாம்பல் படிஞ்ச பூசணிக்காய் தான் கல்யாண பூசணிக்காய். இதில் தான் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு. அதில் பூசணிக்காய் வெட்டிடும். நல்லா நீர் அப்படின்னு நிறைஞ்சிருக்கு காய். பூசணிக்காய் தான் பாதி எடுத்து வச்சிருவோம். சமையலுக்கே போதும். தண்ணி கூடுதலாக வச்சு கழுவு. ஏன்னா கழுவுணும் நல்லது. ஏன்னா சாம்பார் இருக்கும், அப்புறம் செட் ஆகும். ஓகே. இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டிங்க. இந்த மாதிரி அழகாக. ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பூண்டு, வெள்ளை பூண்டு. பாத்திரங்கள் வந்து சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். குழம்புக்கு தயாரெல்லாம் புளி, ஊற வச்ச புளி நல்லா வடிகட்டு. புளி வந்து திட்டமாக எடுத்துங்க. ஏன்னா புளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். புளி திட்டமாக தான் எடுத்துக்கணும். வீட்டு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அவ்வளோ தேவைக்கு எடுத்துக்கலாம். அதேமாரி தான் தேவையான அளவு உப்பு. உப்புலாம் திட்டமாக போட்டுங்க. அதிகமாக போட்டாலும் கரைச்சிடும். நல்லா கலக்கிக்கலாம். அப்படியே உப்பை சரி பார்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. மிளகாய்த்தூள் மட்டும் இல்லை ஓட்டு போடணும். நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் அளவு ஊற்றிங்க. வெந்தயம்,
வெந்தயம் பொரிஞ்ச உடனே பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அப்படியே நறுக்குன வெங்காயம் தக்காளி. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடு ஏற்றினா தான் நல்லா வெந்து வர பொரியும். வெங்காயம் தக்காளி நல்லா வேறு இருக்கும். இதில் பூண்டு, தக்காளி, பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ தான் பூசணிக்காவை சேர்க்கணும். வருங்க, பூசணிக்காய், வேறு எந்த காயும் போடணும், வெறும் பூசணிக்காய் மட்டும்தான். கல்யாண பூசணிக்காய் குழம்பு. ஓகே, இதுதான் செய்யணும். சலிப்பில்லாத சாப்பிட்லாம். சூப்பராக குடிக்குது. நீரில் நிறைஞ்ச சத்து உள்ள ஒரு காய் எதுன்னா அது பூசணிக்காய் தான். இந்த பூசணிக்காயை வந்து மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்டோம்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அவசியம் இல்லை. மரபுக்கு அவ்வளோ நன்மை நிறைஞ்சது. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இதோட குழம்பு வச்சோம், கொஞ்சம் தான் சுண்டி இருக்குது. இன்னும் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா தெளிவாக கொதிக்கிட்டோம். ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டி வந்துருக்கு குழம்பு. ரைட் ரைட். குழம்பு இந்த அளவுக்கு குழம்பு சுண்டி வந்தால் ஓகே. இவர் எவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க குழம்பு. நம்ம இந்த அளவுக்கு குழம்பு வச்சோம். இப்போ மட்டன் இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு சுண்டி வரணும் பாருங்க. இதில் வந்து காயெலாம் வெந்திருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி சூப்பராக வெந்து போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு குழம்பு சுண்டிருக்கு, அந்தளவுக்கு வெந்து போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் தாளிப்பா கிளிப்பா ஒன்றுமே கிடையாது. அப்படியே இறக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இறக்கிடலாம். பூசணிக்காய் குழம்பு. ஓகே. ஓகே, பூசணிக்காய், உரிச்ச பூண்டு எல்லாம் போட்ட குழம்பு. பூசணிக்காய் இதோட டேஸ்ட் வந்து நான் இன்றைக்கி தான் முதல்ல சாப்பிட்றேன் பூசணிக்காய் குழம்பு. ஆனால் டேஸ்ட் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குது. அதாவது நான் அசைவம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், அந்த குழம்பு டேஸ்ட் இருக்குது. ஆமாம், இது வந்து சைவ மீன் குழம்பு கூட சொல்லலாம். தாளிப்பில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டோம்ல, நல்லா இருக்கு. நல்ல வாசனை இருக்கு.
வரும். ஒரு பூசணிக்காயில் எம்மா தண்ணி வருது, அவ்வளோ நீர் சத்து.